சிங்க நடை போற்று சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால். வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்றைக்கி சப்ப பசங்க நியூஸில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் நியூஸ், நம்ம தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் காப்பர் ஃபேக்ட்ரியை மூட நம்ம தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தாங்க. ஆனால் இதை ஆய்வு செய்வ ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையிலான குழுவை அமைக்க தேசிய பசுமை தீர்ப்பாணையம் உத்தரவிட்டிருக்காங்க. நம்மளோட நெக்ஸ்ட் நியூஸ், கேரளாவில் ஏற்பட்ட பாதிப்பை நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிதீவிர இயற்கை பேரிடர், அதாவது த மோஸ்ட் டேஞ்சரஸ் நேச்சுரல் டிசாஸ்டராக அறிவிச்சிருக்காங்க. காலேஜில் செல்ஃபி எடுக்கிறவங்களுக்குலாம் ஒரு சூப்பரான நியூஸ். நேற்று நடந்த நியூஸில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஆர்ட்ஸ் காலேஜ்லேயும் ஃபோன் பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை நடைமுறைப்படுத்தல சிக்கல்னு இப்போ அவங்களே அதை வாபஸ் வாங்கிட்டாங்க. அவங்களா தடை போடுறாங்க, அவங்களா தடை எடுக்கிறாங்க. ஃபோன் யூஸ் பண்ணுற நம்மளை பார்த்தா எப்படி தெரியுது அவங்களுக்கு? இப்போ நம்ம பார்க்க போகிறது அருமையான நியூஸ். கேரளா ஃப்ளட்டுக்கு ஃபாரின்லேருந்து வர ரெஸ்கியூ பொருட்களுக்கு ஜிஎஸ்டியை ரத்து பண்ணியிருக்காங்க நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட். வரே வா, சிபிஎஸ்சி தரம் குறைந்து விட்டதா என்று ஹைகோர்ட் ஜட்ஜ் கிருபாகரன் கேள்வி கேட்டிருக்காரு. அடுத்த நியூஸ், இப்போ நம்ம பார்க்கும்போது ஒரு ஸ்வீட்டான ஜாங்கிரி நியூஸ். நம்மலாம் இந்த உண்டியல் சேர்க்குற பழக்கம் இருக்கா? எங்க? ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்த அனுப்பிரியான ஒரு 8 வயசு குழந்தை உண்டியலில் சைக்கிள் வாங்குற கனவோட காசு சேர்த்துருக்கா. ஆனால் கேரளாவில் நடந்த இந்த பேரிடரை பார்த்து அவள் அந்த காசை கேரளா கவர்மெண்ட்டுக்கு டொனேட் பண்ணியிருக்கா. இது வந்து என்ன தெரியுது? சின்ன காசோ பெரிய காசோ டொனேட் பண்ணுங்கள். இதை பார்த்த ஹீரோ சைக்கிள் ஆளுங்க அவளுக்கு ஒரு சைக்கிளை கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. மனம் இருந்தால் மார்கபந்து, இது மார்க்கம் உண்டு. நேற்று மெயினால கலைஞர் கருணாநிதி நினைவு இடத்துல நம்ம டிஎம்டிகே தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அஞ்சலி செலுத்த வந்தார். அப்போது அவர் சமாதியை பார்த்து குழந்தையை போல் குலுங்கி குலுங்கி அழுதார். இதுலேருந்து என்ன தெரியுது? கேப்டன் சார், நீங்கள் பாசமுள்ள மனிதனப்பா, அவட மிச வச்ச குழந்தையப்பா. இப்போ பார்க்க போகிறது தர்மம் தலை காக்கும் நியூஸ். கேரளாவில் வெள்ளத்தில் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்க மீனவர்களுக்கு கேரளா சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் பினராயி விஜயன் 3000 சம்பளம்னு அறிவிச்சிருந்தார். ஆனால் இதை மாதிரி தான் அந்த மீனவர்கள், நீங்கள் சம்பளம் அளிக்கிறது எங்களுக்கு வேதனையாக இருக்குது, இந்த மாதிரி மீட்பு பணியில் ஈடுபடுறது எங்களோட கடமை, எங்கள் மக்களுக்கு நாங்கள் தான் சேவை செய்யணும் அப்படின்னு நிகழ்ச்சியாக சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பாட்டு, தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்து உயிர் காக்கும். பக்ரீத்துக்கு பிரியாணி காண்டி வெயிட் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு குஸ்காவான நியூஸ். 22ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி மாற்றின பக்ரீத் டேட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் திரும்பி 22ஆம் தேதிக்கே மாற்றிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? நம்மளுக்கு நாளைக்கே பிரியாணி வரப்போகுதுன்னு தெரியுது. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்போர்ட்ஸ் நியூஸ். இங்கிலாந்துக்கு எதிரான 3rd இன்னிங்ஸில் நம்ம இந்தியா 521 ரன்ஸ் டார்கெட்டாக வச்சுருக்காங்க. இதில் 350 ரன்ஸ் லீடிங்கில் நம்ம இருக்கோம். இதில் நம்ம செலிப்ரேட்டிங்கான விஷயம் என்னென்னா, நம்ம கிங் கோலி செஞ்சுரி அடிச்சிருக்காரு. கிங் கோலி இஸ்ஸாலா கப் நம்தே. இந்தோனேஷியா ஜார்க்கத்தில் நடந்துட்டு இருக்க ஏஷியன் கேம்ஸில் உமன்ஸ் ரெஸ்லிங்கில் 50 கிலோஸ் இடைப்பிரிவில் வினேஷ் போகத் அப்படின்ற ஒரு வீராங்கனை கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. ஏஷியன் கேம்ஸில் கோல்டு வின் பண்ணுற ஃபர்ஸ்ட் உமன் அவங்க தான். இந்த பெருமை அவங்களுக்கு தான் சேரும். இது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியா 2 கோல்டு 2 சில்வர் 1 பிரான்ஸ் பெற்று 7th பிளேஸில் இருக்காங்க. நாளை என்றும் நம் கையில் இல்லை, ஏஷியன் கப்பு நம் கையிலே. இந்த மாதிரி நியூஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு தெரியப்படுத்த சப்ப பசங்க டீம் நியூ இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஸோ ப்ளீஸ் டூ ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ப பசங்க. உங்கள் கமெண்ட் அண்ட் ஒப்பீனியன் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.